உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய ராகி சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ராகி மாவு, இது கூட 3 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரணும். அடுத்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே செஞ்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியே எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சிப்ஸில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த கிறிஸ்பியான ராகி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்